ம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கேசரி பண்ண போறோம். கேசரி. லெமன் பவுடர். லெமன் கலர் கேசரி. ரவை வறுத்துடணும். நல்லா. இது நல்லா பெரிய ரவை. நல்லா இருக்கும். பச்சை போகிற அளவுக்கு வறுக்கணும் ரவையை. ஒன்று ஒன்று பச்சையாக இருக்கும்ல. எது கேட்டாலும் எப்படி செஞ்சு கொடுக்குறம்மா நீ? எல்லாமே உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி சமைக்கும் போது பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு வேலை கூட செய்யாமல் இருந்தாலும் இதை வந்து நல்ல வேலை செய்வேன். கற்றுக்கிட்டேன். வந்துட்டேன். இது நம்ம குடும்பம் செய்து தான் ஆகணும். பசங்களுக்காக முக்கியமாக செய்தான். ஆனால் எது கேட்டாலும் டக்குன்னு பண்ணி கொடுத்துட்றேன். நல்லா வறுக்கணுமோ? இந்த அளவுக்கு வறுத்தா வாசனை வருது. இந்த அளவுக்கு வறுத்தா போகுது. இது கொஞ்சம் பெரிய ரவை நல்லாயிருக்கும். உப்புமா கலர்னா கூட நல்லாயிருக்கும். நல்லா பலன்னு வரும். எடுத்துக்கணுமா? எண்ணெய், முந்திரி, திராட்சை எல்லாமே எடுத்துடணும். ஆமாம். வறுத்தெல்லாம் எதுவும் எடுத்து வைக்க மாட்டேன் நான். இது போல் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நெய் கடைசியில் ஊற்றுவாங்க. நெய் வேணும்னா. ஆமாம், வேணுன்னா ஊற்றிங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன்னா தண்ணியில் ஃபஸ்ட்டு லேசாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு செய்யக்கூடாது எப்பயுமே. கேசரி மட்டும் நீ உன்னோட ஸ்டைலில் செய். ஆமாம். ஏலக்காய் திட்டமாக போட்டால் போதும். ஒரு 4 ஏலக்காய். தேவையான அளவு திராட்சை, முந்திரி, நல்லா வதங்கிடுச்சு. வறுத்துட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி இதில் தண்ணி ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். என்ன கலர் தேவையோ நம்ம அது போட்டுக்கலாம். ஆமாம். லெமன் பவுட்ரு வேணுன்னா லெமன் பவுட்ரு போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த ரெட் கலர் பவுட்ரு. ரெட் கலர் தேவைன்னா ரெட் கலர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ரெட் கலர் போட்டு தான் வீடியோ போட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு கேசரி போட்டது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. கலர் லைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம்
எவ்வளோ சக்கரமா போட்டேன்? இது ஒரு 50 கிராம் இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், தண்ணிக்கு ஏற்ற மாதிரி. மற்றெல்லாம் போட்டுக்கலாம். ரவை ரவை வந்து ஒரு 150 கிராம் ரவை இருக்கும். ஏன்னா சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்ணும், சர்க்கரை அளவு பார்த்துக்கிட்டு போடணும். இதில் கொதிக்கும் போதே சர்க்கரை போட்டோம்னா அது பாவு மாதிரி வரும். காட்டு. இந்த அளவுக்கு கையில் சும்மா கையில் எடுத்து லேசாக சால்ட்டு, இன்னும் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்த ரவை வந்து கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடணும். ரெடி. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு தம் கட்டின பிறகு அடி பிடிக்குமா? அடி பிடிக்காது. ஓகே, கேசரி ரெடி. நெய் வேணுன்றவங்க நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ சர்வ் பண்ணிவிடு. ஓகே, கேசரி ரெடியா? இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வீட்டீஸ், பாய் பாய்.